இருக்கும்போது என்ன 650 கொஞ்சம் பேரு சொல்லிருக்கலாமே. 650 பேரு இந்த எல்லாம் நடக்குது. 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கோ போடுறதுக்குன்னு மத்தவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சு இல்ல. நான் அதுக்காக சொல்றேன் நானு. 10 ரூபாய் நம்ம அடுத்தவங்களோட வாழ்க்கையில நான் விளையாடுறதுக்குன்றது ஒரு விளையாட்டு மாதிரி போய் விளையாடிட்டு வந்துட்டுமேன்ற ஒரு வாழ்க்கையும் வேதனையும் எனக்கு கொன்னுது. நான் 4 மாசமா எனக்கு கொண்டுகிட்டே இருக்குதுண்ணா அது. திரும்ப திரும்ப வந்து கேட்டு பேசினா என்ன அதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு உண்டான பணத்தை அவங்க மூஞ்சில விசிறி செருப்பு வெட்டி அடிச்சு அவங்க மூஞ்சில விசிறி அடிச்சுட்டுனா அதெல்லாம் சிறப்பிடும். சும்மா கூட கொடுக்காத, விசிறி மூஞ்சி அடிச்சுட்டு கொடு. அவங்களாம் சும்மா எப்படா கொடுத்தாங்க அவங்களாம் உனக்கு? நீங்க கேக்குறான்ல ஒரு நாய் உங்ககிட்ட வந்து கேக்குறான்ல, எந்த தைரியத்துல உங்ககிட்ட பணம் கொடுத்தான்? ஒரு தேவடியா பசங்களா? அதுதான் உங்ககிட்ட பணம் கொடுத்தான்? எதனை மீடா கொடுத்தான்? டேய் உங்ககிட்ட எதனை மீடா பணம் கொடுத்தான்? தேவடியா பசங்க என்ன நம்பிதானே ஒரு தேவடியா பணம் எப்படி பணம் கொடுத்தாங்க? ஒருத்தன் அசிங்கமா கேட்பான் இது மேல. ஒவ்வொருத்தரையும் நான் வெண்டையா கேட்பேன். எப்படி கொடுத்தான்? எதை வச்சு கொடுத்தான் உங்ககிட்ட பணத்தை? ஒண்ணுமே எதை வச்சு கொடுத்தான்? நீ யாரு? இல்ல முதல்ல நீ வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சுங்கிற, ஒரு கஞ்சி கம்பெனி வச்சுங்கிற, உனக்கு எதை நம்பி கொடுத்தான்? ஒருத்தன் பணத்துக்கு தானே அவனுங்க கொடுத்தானுங்க. அவனுங்க சும்மா தர்மத்துக்கு கொடுத்தானுங்க. ஒவ்வொருத்தனா குடுக்கும்போது வாங்கலாம் அவனுங்க. குடுக்கும்போது வாங்கல எல்லாரும் 50 சா வட்டிக்கு கொடுத்தானுங்க. 50 சா வட்டிக்கு கொடுத்தானுங்க. மயிறு பேசுறானுங்க அவனுங்க ஒவ்வொருத்தனா. இப்போ வந்து 50 சா வட்டி கொடுத்தாங்க. வட்டி கொடுத்தாங்க. அவன் பாட்டு வேற கூடமா நான் அசிமா மாலை எல்லாம் கழிட்ட மலையில போயிட்டு வந்தது. அவங்களுக்கு அசல் போவே ஊமதி அவன் போய் கொடுக்க வேண்டியது. என் மயிறு எத்தனை உங்ககிட்ட கொடுத்தானுங்க? என்ன தைரியத்துல கொடுத்தானுங்க? நீ கொடுக்கும்போது நான் வாயில என்ன வச்சுதானுங்களா? எனக்கு இந்த வாயில என்ன வச்சுதாங்க? நீ உங்ககிட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் உங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது வாயில என்ன வச்சுதாங்கன்னு கேக்குறேன். நான் நல்லா புரிஞ்சு உங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறான். வாயில என்ன வச்சுதான்ப்பா? என்ன வச்சு உங்ககிட்ட கொடுத்தான்? எதை நம்பி கொடுத்தான் உங்ககிட்ட? இன்னைக்கு தெரிஞ்சா உங்க எனக்கு அனுப்பேன் 13 லட்ச ரூபா 26 லட்ச ரூபா எதை நம்பி கொடுத்தா? எப்படியா பையன் கேக்குறான்? நம்பர் அனுப்ப எனக்கு அவன ஒரு பிளாட் கூட குடுத்துட்டு போயிட்டானா அவனுக்கு? அது கூட இல்ல. அப்புறம் நான் கேட்டுக்கலாமா அவனுக்கு? எனக்கு அப்படியே அழவே. அப்புறம் நான் கேட்டுக்கலாமா? ஊர்ல நான் புதுசா பாக்குறானுங்களா? ஊர் ஃபுல்லா எல்லாரும் அதானே நடந்துனுக்குது. இந்த நாய்க்கு மட்டும் நடக்குதானா? அந்த நாய்க்கு மட்டுமா நடக்குது? எல்லாரும் தான் நடக்குது. எல்லாரும் மயிறு குதிக்கிறானுங்க. அவன் வந்து துட்டு துண்ணுவா போறானுங்க. சோத்துக்கு துட்டு இருக்குல்ல, சீட்டு கட்டணும் ஒருத்த ஊர்ல இருக்கிறவங்க கொடலாம் அறகுறானுங்களா? ஏன் சீட்டு எடுத்து ஏன் கொடுத்த? எந்த நம்பிக்கையில கொடுத்த நீ? இதெல்லாம் அன்னைக்கு கேட்க வேண்டியதானே? ஏன்பா இந்த ஒரு பிளாட் ஏறி ஊத்தினாதான் உனக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு அன்னைக்கு கேட்டு வாங்கத்தானே? நீ ஆசையில் தானே கொடுத்த? அப்படி கிடையாதுடா. ஒரு வாட்டி அவனும் ஆசையில் தானே கொடுத்தான். சீட்டு கரெக்டா கட்டுற ஒரு நாள் முன்னாடி சீட்டு ஏதாவது கட்டுற உனக்கு கரெக்டா கொண்டு தானே கொடுத்தானுங்க. 10 நாள் முன்னாடி ரெண்டு 1.5 வருஷமா அப்படிதானே போயிருந்தது. 1.5 வருஷமா 1.25 வருஷமா அப்படிதானே போயிருது. அப்படிதானே போச்சு. அப்புறம் இப்போ வந்து குச்சா எப்படி? அது கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. சும்மா தைய தகன்னு குச்சாலாம் படம் ஓடாது. அவங்க வெயிட் பண்ண சொல்லு. அவங்க எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு பண்ணி விடலாம்.